நேற்று உச்சநீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த ஆணை, அதை உறுதி செய்து உயர்நீதிமன்ற அமர்வு கொடுத்த ஆணை, இதற்கெல்லாம் தடை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது நீதிக்கு கிடைத்த வெற்றி. இது இப்படிதான் போகும். எத்தனை முறை தமிழக அரசு, அறநிலையத்துறை உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டினாலும் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் நீதியின் பக்கம்தான் நிற்கும். திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் சொல்லும். ஏன் என்று சொன்னால் அது சட்டத்தின் அடிப்படையில, உரிமையின் அடிப்படையில, அடிப்படை உரிமைகளின் அடிப்படையில, நில உரிமையின் அடிப்படையில, பாரம்பரிய உரிமைகளின் அடிப்படையில ஆய்வு செய்து வழங்கப்பட்ட தீர்ப்பு. நேற்றைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்று சொல்லியிருப்பது நீதிக்கு கிடைத்த வெற்றி. தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றியா? முருக பக்தர்களுக்கு கிடைத்த வெற்றியா? இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றியா? நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நீதிமன்றம் ஆணையிடுகிறது, மலை மேல தீபத்தூண் இருக்கு. சங்க இலக்கியங்கள்ல பல இலக்கியங்களால பேசப்படுகிற ஒரு மலை திருப்பரங்குன்றம். பரம்பொருளியே அங்கு மலையாக இருக்கிறது. அந்த மலை மேல ஒரு தீபத்தூண் இருக்கு. தீபத்தூண்னா தீபம் ஏற்றுறதுக்கு தானே, தீபம் ஏற்றுவதற்காக தானே தீபத்தூண் ஒன்று வைப்பாங்க. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு எல்லா கோவில்களிலும் இருக்கிற குன்றுகளில் தீபத்தூண் இருக்கும். அங்கே வந்து விளக்கு ஏற்றுவாங்க. இது பாரம்பரியமாக இருக்கிற ஒரு நடைமுறை. இதெல்லாம் தெரிந்தும் கூட தமிழக அரசு வேண்டுமென்றே, இது வந்து ரிச்சுவல்ஸ் கிடையாது, அதை விட டாப்பா ஒன்று சொன்னாங்க பாருங்க, ஆலயங்களுடைய ரிச்சுவல்ஸ்ல, நடைமுறையில் தலையிடுகிற உரிமை நீதிமன்றங்களுக்கு கிடையாது. அடே எங்க அப்பா, அரசுக்கு இருக்கா? தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறதா? HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குதா? என்னென்னலாம் நீங்க அட்டகாசம் பண்ணீங்க. கோயில்களுக்கு நடுவில் இருக்கிற கோஷாலைகளை தூக்கி வெள்ள போடுறது, இறை ரூபங்களை தூக்கி சிதைக்கிறது, EO ரூமுக்கு வந்து ஏசி மாட்டணும்னு சொல்லி பழையங்கால சிற்பங்களை சிதைப்பது, எவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு உச்சநீதிமன்றத்துல போய் கோவில் நடைமுறைகள், கோவிலுடைய தன்னாட்சி அட்டானமியில வந்து கோர்ட்டு தலையிடக்கூடாது. உங்க டிபார்ட்மெண்ட் ஏன் தலையிடுது? இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்துக்கள் தங்களுடைய உரிமைகள், அதை நிலைநாட்டுவதற்கு, அதை பெறுவதற்கு நீதிமன்றங்கள் ஆணையிட்டாலும் கூட பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது நம்ம மாநிலத்தில்? யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே திமுக இருந்தாங்க. திமுகவுடைய பொழப்பே இதுதான். இந்துக்களை திட்டி, இந்துக்கள் மனதை புண்படுத்தி, அதன் மூலமாக அரசியல் செய்து, அதன் மூலமாக காசு பார்த்து ஒரு குடும்பம் உட்கார்ந்து தின்பதுதான் திமுக. அவங்களுக்கு அந்த நீட் இருந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். தாவேக்காவிற்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த கேஸ்ல நீங்க அப்பீல் போனீங்க? ஏற்கனவே உயர்நீதிமன்ற அமர்வுனால உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆணையை எதிர்த்து நீங்கள் உச்சநீதிமன்றம் செல்லுவதற்கான அவசியம் என்ன வந்தது? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நாங்க இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்றத நீங்க காட்டணும். யாருக்கு காட்டணும்? யாரை திருப்திப்படுத்த போறீங்க? நான் இந்துக்களுக்கான முதலமைச்சராக இருப்பேன், நான் கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சராக இருப்பேன், நான் இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சராக இருப்பேன், நான் அனைவருக்குமான முதலமைச்சராக இருப்பேன் என்று சொல்லிதான் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனா நீங்களும் திமுக மாதிரியான கீழ்த்தரமான ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை தாஜா செய்து, ஒரு குறிப்பிட்ட மனதை புண்படுத்துகிற மோசமான அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து சார் வருது? அப்ப எல்லாரும் சொல்லுவது போன்று இது வந்து ஒரு மிஷனரியோடைய ஆட்சியா? இந்துக்களை வஞ்சிப்பது, இந்துக்களை கேவலப்படுத்துவது, இந்துக்களது உரிமைகளை மறுப்பதுதான் உங்களுடைய நோக்கமும் கூடவா? இந்த கேள்வியெல்லாம் எழுதா இல்லையா? நீதிக்கு கிடைத்த வெற்றி. நான் அதனால தான் எனக்கு போஸ்டர் போட கூட மனசு வரல. அது நீதிக்கு கிடைத்த வெற்றி. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய ஆணை ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆணை. எத்தனை முறை போனாலும் ஸ்டே கிடைக்காது. கண்டிப்பா அந்த ஆர்டர் வந்து ரிஜிட் பெட்டர்ஸ் தான் ஆகும். ஆனா இந்துக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நார்த் இந்தியாவில் ஒரு படம் வருது. அங்க வந்து முருகர் வந்து இமயமலையில பிறந்துட்டாருன்னு ஒருத்தர் பொங்குறீங்க. நம்முடைய முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். சங்க இலக்கியங்கள்ல எல்லா சங்க இலக்கியங்களிலும் திருப்பரங்குன்றம் முருகனை பற்றிய குறிப்பு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில ஒரு தூண் இருக்கு. தூண் என்ன விளக்கத்துறதுக்கு இல்லாம வெங்காயத்துக்கா இருக்கும்? இதுக்கு என்ன பெரிய ஒரு வியாக்கியானம் தேவைப்படுது? உயர்நீதிமன்றம் அறுதியிட்டு ஆணையிட்டு சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கூட கொஞ்சம் கூட சூடு சொரணை வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம ஒருத்தர் கேட்டீங்களா? அதை வந்து சர்வே கல்லுன்னாங்க, அதை வந்து சமணர்கள் விளக்கு தூண் சொன்னாங்க. நார்த் இந்தியாவில இருந்து வந்த சமணர்கள்லாம் இப்ப ஒஸ்தி ஆயிட்டாங்க இல்ல? தமிழ் அப்பெல்லாம் பைத்தியக்காரன் ஆயிட்டான். நார்த் இந்தியாவில இருந்து வந்த சமணர்கள் தூணுன்னாங்க. திமுக பீரியட்ல அவ்வளோ வியாக்கியானம் பேசினாங்க. ஒரே ஒருத்தர் அந்த நிலம் நில உரிமை அடிப்படையில கோவிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1. விளக்கு தூண் ஒண்ணு வச்சிருக்காங்கன்னா விளக்கேத்துறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. சூனியம் வைக்கிறதுக்கு எவனும் வச்சிருக்க மாட்டான். ஒருத்தர் கேட்டீங்களா? இந்திய தத்துவம் சாராத நார்மலான
அதாவது பாஜக, இந்து முன்னணி, இந்துத்துவ அமைப்புகள் இதுல இல்லாத ஒருத்தர் இந்த கேள்வி கேட்டீங்களா? தமிழ் தேசியம் பேசுறவங்க, தமிழர் நரம்பு புடைக்க பேசுறவங்க யாராவது கேட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஒரு அரிப்பு அரசியலை செய்யணும்னு என்னங்க உங்களுக்கு அவசியம்? இந்த தாவேக அரசுக்கு என்ன அவசியம்? நிர்மலுக்கு என்ன அவசியம்? இது நீதிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. நேற்றைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை என்பது நீதிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, தமிழர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இல்ல. முருக பக்தர்கள் வெட்கப்படணும். உங்க வீட்டுல சாமி ரூம்ல முருகருடைய படத்தை வைத்து முருகா அப்படின்னு போய் வேண்டீங்கல்ல, வெட்கப்படுங்களா? வெட்கப்படணும். நீங்க எல்லாம் வெட்கப்படணும், அசிங்கப்படணும். நீங்க கேட்கலாம், ஐயோ பாஜக கலவரத்தை தூண்டுவதற்கு என்ன கலவரத்தை தூண்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க? 2 கேள்வி இதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த தீபத்தூண் கோவிலுடைய நில ஜூரிஸ்டிக்ஷன் லேண்டுக்குள்ள வருதா இல்லையா? ஒண்ணு, லேண்டுக்குள்ள வருது. தீபத்தூண்ங்கிறது எதுக்காக வைப்பாங்க? தீபம் ஏத்துறதுக்கு வைப்பாங்க, இவ்வளவுதானே கேஸ். ஒருத்தராவது இஸ்லாமியர்களிடம், சார் உங்க தர்காவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க உங்க தர்காவுடைய கொடி எடுத்துட்டு வந்து கோவிலுக்கு சொந்தமான அத்தி மரத்துல கட்டுறீங்க, அது மாதிரி இது ஒரு அநியாயமான போக்கு கிடையாது. அந்த கோவிலுக்கு உண்டான இடத்துல அந்த தீபத்தூண்ல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் தீபம் ஏத்திக்கிறேன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னங்க பிரச்சனை? ஏத்திட்டு போட்டுமே, ஒருத்தர் பேசல. ஆனா பாஜக காவிரி உரிமைக்காக பேசும்போது நீங்க வரமாட்டீங்க. பாஜக நான் கெடிலம் நதியை காப்பாற்றுவதற்காக போராடி இன்றைக்கு கெடிலம் நதியை சுத்தப்படுத்திருக்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்க. ஆனா இப்ப இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல பேசினா மட்டும் நீங்க இந்து மதத்திற்காக மட்டுமே பேசுகிறீங்க. நீங்களும் பேசுங்க. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சட்டத்திற்கு புறம்பாக வஞ்சிக்கப்பட்டா எல்லாரும் தானே பேசணும். இதே கிறிஸ்தவர்கள் சட்டத்திற்கு புறமாக வஞ்சிக்கப்பட்டாலும் நாங்க பேசுவோம், இஸ்லாமியர்கள் சட்டத்திற்கு புறமாக வஞ்சிக்கப்பட்டாலும் நாங்க பேசுவோம். இந்துக்கள் சட்டத்திற்கு புறமாக வஞ்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பேச ஆள் இல்லை, நாங்க பேசுறோங்க. தாவேக அரசிற்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு புரியலாம், புரியாம கூட போலாம். திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் கூட அந்த முருக பெருமானுக்கு திமுக செய்த துரோகத்தினாலதான் இந்த அரசு விழுந்து நாசமா போச்சு. நீங்களும் அந்த தப்ப பண்ணாதீங்க. நீங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயம்லாம் பண்றீங்க, மழை வர்றதுக்கெல்லாம் போய் யாகெல்லாம் பண்ணிருக்கீங்க, கேள்விப்பட்ட நிறைய விஷயங்கள். ஆகையால இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். முருகப்பெருமானிடம் விளையாடாதீங்க. முருகப்பெருமானுடைய முதல் படை வீட்டுல வருஷத்துல ஒரு நாள் கார்த்திகை தீபத்துல தீபம் ஏற்றுவதனால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை, யாருடைய மனதும் புண்பட போவது கிடையாது. அப்படி என் மனசு புண்படுதுன்னு சொன்னா புண்படுதுன்னு சொல்றவன்ட்ட போய் பேசுங்க. சட்டத்திற்கு புறமே இப்ப காவிரி நதிநீர் பிரச்சனை மாதிரிதான், தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்தா என் மனசு புண்படும் அங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் சொல்றான், சிஎம் காங்கிரசினுடைய முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் சொல்றாருன்னா அவர்கிட்ட தான் பேசணும், தமிழர்கள்ட்ட வந்து பேசக்கூடாது. ஏங்க இல்லைங்க, கர்நாடகாக்காரங்களுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுத்தா மனசு புண்படுது, அப்படிதான் தீபத்தூண் விவகாரமும். அங்க இருக்கிற உரிமையை தான் அவங்க கேட்கிறாங்க. தமிழர்கள் இதை சிந்தியுங்கள். முருக பக்தர்கள் முருகரை வணங்குவதற்கு முன்பாக அவர்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது மனசாட்சியோட நான் சொல்ற விஷயத்தை யோசித்து பாருங்க. நன்றி.